சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் சார்பாக சென்னை மாங்காட்டில் தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் யோக கலை மாமணி கிருஷ்ணன் பாலாஜி சிறப்பு யோகா முத்திரை பயிற்சி அளித்தார். ஒரே நேரத்தில் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு 10 நிமிடங்களில் நாடி சக்தி செய்து உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்போ நம்ம ஒரு முழுமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல வாட்ச் பண்ணிக்கோங்க. இடத்துல ஆரம்பித்து அப்படியே ரவுண்ட் தி கிளாக் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இடத்துல மூச்சை உள்ளே இழுக்கிறேன், வலதில் மூச்சை வெளியே விடுறேன், வலதிலே மூச்சை உள்ளே இழுத்துடணும், இடத்துல மூச்சை வெளியே விடணும். இந்த நிகழ்வு நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்து புதிய சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு உலக சாதனை சான்றிதழ் அளிக்கப்பட்டது. யோக கலை மாமணி கிருஷ்ணன் பாலாஜி, தலைவர் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் அவர்கள் தலைமை தாங்கி 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு எளிமையான யோகா முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி அளித்தார். வலது கை மட்டும் கழுத்து திருப்பாமல் கண்ணால் அந்த கட்டை வரல எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்னு பாருங்கள். கழுத்து திருப்பாமல் கண்ணால் அப்படியே பாருங்கள், மெதுவாக சேர்த்துக்கோங்க. தென் அடுத்த கை கழுத்து நேராக வச்சுக்கோங்க, கண்ணை மட்டும் டியூன் பண்ணி பாருங்கள். மெதுவாக கண்ணை மட்டும் டியூன் பண்ணிருக்காங்க, கழுத்து திருப்பக்கூடாது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சரவணன் பாலமுருகன் பேசிய போது மூச்சு பயிற்சி தியானத்தின் முக்கியத்துவத்தின் அதன் மற்ற பலன்களையும் எடுத்துரைத்தார். பதஞ்சலி முனிவரால் நமக்கு அருளப்பட்டு இன்று நம்ம இந்தியாவுக்கென்று ஒரு சொந்தம் கொண்டாடக்கூடிய சில கலைகளில் ஒன்றான யோகா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பல்வேறு கலைகள் நம்ம நாட்டில் வழக்கொழிஞ்சு போய் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இதை இந்த சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அது ஆஃப்டர் கொரோனா இந்த யோகாங்கிறது வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு பொருளாக நம்மளோட நிறைந்திருக்கிறது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லயன் எம்ஜேஎஃப் ஜான் சேவியர் தங்கராஜ், லிட்டில் ஃப்ளவர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்மன் பேசிய போது யோகா தினம் அதன் மகிமையை பற்றியும் யோகா முத்திரைகளின் பற்றியும் தான் பெற்ற அனுபவத்தையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் யோகா முத்திரை, மூச்சு பயிற்சி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நோவா புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் தலைவர் ராஜகுமார், யோகா முத்திரைகள் சாதனைகள் நிறைய நிகழ்த்த வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு இந்த நிகழ்வு சென்றடைய வேண்டும் எனவும் கூறினார். நம்மளுடைய பதஞ்சலி கல்லூரி தொடர்ந்து இந்த யோகா கலையை அவங்க எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கிறது நமக்கு என்னை விட இங்கே வந்ததுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் மறுக்காமல் நீங்கள் இந்த இடங்களில் அவருடைய யோகா நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு யோகாவில் பெனிஃபிட் ஆகாதீங்க. பாலாஜி, நம்ம கிருஷ்ணன் பாலாஜி சார் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் தற்போதைய நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு சீனியரான ஒரு யோகா மாஸ்டர். இப்போ மாஸ்டர்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா கல்லூரிகள்லாம் வந்துடுச்சு, தனியார் பள்ளிகளில் வந்துடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தனியார் கல்லூரிகளில் யோகா சொல்லிக் கொடுத்தது கிடையாது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய யோகா கலை மாமணி கிருஷ்ணன் பாலாஜி, இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு நோய்களும் தாக்காமல் பயமில்லாமல் வாழ்வதற்கு யோகா கலை முத்திரை, மூச்சு பயிற்சி, தியானம் ஒன்றே சிறந்தது என்று அவர் கூறினார். ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் சொல்லிட்டு ராஜ்குமார் அவர்களை கொடுக்குறேன். ஐயாவுக்கு சின்ன ஒரு லேசாக ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி இதய வலி வந்துச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நம்ம இதய வலி வந்துச்சுன்னா நம்ம முத்திரை சூன்ய முத்திரைன்னு தெரியும், அதை கற்றுக் கொடுத்துருக்கோம். ஐயாவுக்கு லேசாக வந்தவுடனே இந்த சூன்ய முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க, அந்த முத்திரையோடு தான் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அங்கே போய் செக் பண்ணி அவங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க தண்டி ஏன் கையை அப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இது முத்திரை ரொம்ப அதிகமாக வந்தது அவர்களுக்கு ரொம்ப சிம்பிளாக க்யூர் ஆயிடுச்சு. எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி ஐயாவுக்கு லேசாக ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு. நான் மறுநாள் பார்க்க போகிறேன், நான் பயந்து போய் பார்க்க போகிறேன். இவங்க எப்படி இருந்தாங்கன்னா வெளியே கேஷுவலாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த முத்திரையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். கையில் அந்த முத்திரை இருக்கும் பொழுது எனது இதய துடிப்பு சீராக இருக்கும்.